அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். முதலாவதாக குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்தலாம் வாங்க. ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பை 280 ரூபாயாகவும் ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 979 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்தபடியாக குவைத்தோட தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 282 ஃபீல்ஸ் ஆகவும் 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 520 ஃபீல்ஸ் ஆகவும் 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 122 ஃபீல்ஸ் ஆகவும் 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 962 ஃபீல்ஸ் ஆகவும் உள்ளது. இப்போ வாங்க செய்திகளுக்குள்ள போய் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குவைத்தில் மாவு பைகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சிகரெட்டுகளை பறிமுதல் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சால்மி எல்லை கடவையில் சிறப்பாக தயாரிக்கப்பட்ட மாவு பைகளுக்குள் புதுமையான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெரிய அளவிலான சிகரெட்டுகளை கடத்தும் முயற்சியை குவைத்தின் சுங்கத்துறை பொது நிர்வாகம் முறியடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சவுதி நாட்டவர் வாகனம் ஓட்டிச் சென்று புறப்படும் நடைமுறைகளை மேற்கொண்ட போது இந்த சம்பவம் நடந்ததாகவும் சுங்கத்துறை அதிகாரிக்கு மாவு இருப்பதாக தோன்றிய பல பைகள் மீது சந்தேகம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நெருக்கமான பரிசோதனையில் 22 சிகரெட்டு பொதிகளை இறுக்கமாக மூடிய கண்டறிய முடியாத பெட்டிகளில் மறைத்து வைக்கும் வகையில் பைகள் நிபுணத்துவத்துடன் மாற்றியமைக்கப்பட்டிருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். அதிகாரிகள் கடத்தல் பொருட்களை பறிமுதல் செய்து அதிகாரப்பூர்வ அறிக்கையை தாக்கல் ஜூன் மாதத்தில் அதிகப்படியான மின்சாரம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமைப்பின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்காக தொழில்துறை மற்றும் விவசாய பகுதிகளில் சாத்தியமான மின்வெட்டுகளை மின்சாரம் மற்றும் நீர் அமைச்சகம் அறிவித்துள்ளது. சிவில் ஐடி மோசடி லஞ்சம் கொடுத்ததற்காக குவைத் ஊழியருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு வழக்கறிஞர் தலைமையிலான குற்றவியல் நீதிமன்றம் வெளிநாட்டினரிடமிருந்து லஞ்சம் பெற்றதற்காக அவர்களின் பதிவு செய்யப்பட்ட முகவரிகளை பொய்யாக்கியதற்காக குவைத் பொது சிவில் தகவல் ஆணையத்தின் ஊழியருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. வெளிநாட்டினரின் கூட்டாளிகளுக்கு நீதிமன்றமே அதே அளவு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் மொத்த லஞ்ச தொகையை விட 2 மடங்கு அபராதமும் விதித்தது. மேலும் பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர்களை நாட்டிலிருந்து நாடு கடத்தவும் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் வெளிநாடுகளில் எண்ணெய் இருப்புகளை உருவாக்க நிபுணர்கள் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பதட்டங்கள் தணிந்து எதிர்காலத்தில் மீண்டும் எழுச்சி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் சர்வதேச மற்றும் புவிசார் அரசியல் விவகார ஆராய்ச்சியாளர் அப்துல்லா கலீத் அல் கானிம் எரிசக்தி மற்றும் நீர் வளங்கள் மீதான குவைத்தின் இறையாண்மையை அதிகரிக்க வேண்டியதன் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான நிலைமை தற்போது ஹார்மூஸ் ஜலசந்தியில் ஒப்பீட்டளவில் நிலைத்தன்மையும் வழி செலுத்துதல் பாதுகாப்பிற்கான தற்காலிக உத்தரவாதத்தையும் அனுபவித்து வருவதாக அல் கானிம் செய்தியாளர்களுக்கு ஒரு பிரத்யேக அறிக்கையில் விளக்கியுள்ளார். எனவே பாதுகாப்பான காலத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கும் அவசரகால சூழ்நிலைகளுக்கு தயாராவதற்கும் இடையில் சமநிலையை உறுதி செய்யும் ஒரு முன்னெச்சரிக்கை மூலோபாய அணுகுமுறையை குவைத் பின்பற்றுவதற்கான வாய்ப்பு இப்போது கிடைத்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வெளிநாடுகளில் சேமிப்பு உச்சவரம்பு 200 மில்லியனிலிருந்து 450 மில்லியன் பீப்பாய்களாக உயர்ந்தால் பிராந்தியத்தில் மோசமான இராணுவ சூழ்நிலைக்கு நாடு சிறப்பாக தயாராக இருக்கும் என்பதால் எண்ணெய் சேமிப்பு அரை வருடத்திற்கு அல்லது அதற்கும் குறைவான காலத்திற்கு குவைத்தின் தற்போதைய தினசரி எண்ணெய் உற்பத்தி ஒதுக்கீட்டிற்கு சமமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர் அல்ல ஆனால் குற்றவாளியும் அல்ல என எகிப்திய பெண் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு அழகு சாதன மருத்துவமனையில் சட்டவிரோதமாக மருத்துவம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட எகிப்திய பெண்ணை குற்றவியல் நீதிமன்றம் விடுவித்தது. வழக்கு பதிவுகளின்படி அந்த பெண் ஒரு மருத்துவரை போல ஆள்மாறாட்டம் செய்து முறையான அங்கீகாரமின்றி
மருந்து சீட்டுகளை வழங்கியதாக கூறி ஒரு புகார் பதிவு செய்யப்பட்டது. மருத்துவ நடைமுறையை ஒழுங்குபடுத்தும் சட்ட எண் 70/2020 மீறியதாக பொது வழக்குரைஞர் அவர் மீது குற்றம் சாட்டினார். செல்லுபடியாகும் மருத்துவ உரிமம் இல்லாமல் மருத்துவ ஆலோசனைகளையும் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளையும் அவர் வழங்கியதாக கூறப்பட்டது. ஆனால் அவருக்கு எதிராக சாட்சியங்கள் சரியாக இல்லாததால் அவரை குற்றமற்றவர் என குற்றவியல் நீதிமன்றம் அவரை விடுவித்துள்ளது. குவைத் விமான நிலைய முனையம் அதாவது டெர்மினல் 2 திட்டம் நிறைவடையும் தருவாயில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத் விமான நிலைய முனையம் 2 நிறைவடையும் தருவாயில் இருப்பதாகவும் விரைவில் முழு செயல்பாட்டிற்காக பொது சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்திடம் ஒப்படைக்கப்படும் என்றும் பொது பணி அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதன் ஒப்பந்தங்களுக்குள் உள்ள அனைத்து மேற்பார்வை பணிகளும் மனித வளத்திற்கான பொது ஆணையத்துடன் இணைந்து குவைத் மையமாக்கப்பட்டுள்ளன என்பதை எடுத்துரைத்து அதன் திட்டங்களை முழுமையாக நிர்வகிப்பதற்கான அதன் உறுதிப்பாட்டை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட கால ஊழியர்கள் பணி நீக்கத்தை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் நீதி அமைச்சரும் சிறுபான்மையினர் விவகாரங்களுக்கான பொது அதிகார சபையின் இயக்குநர்கள் குழுவின் தலைவருமான ஆலோசகர் நாசர் அல் சுமைத் ஞாயிற்றுக்கிழமை 15 PAMA ஊழியர்களை 30 ஆண்டுகால சேவையை நிறைவு செய்வதற்கான ஓய்வு பெற பரிந்துரைப்பதற்கான முடிவை வெளியிட்டதாக அல் சயாசா நாளிதழ் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நிர்வாக அமைப்பை நவீனமயமாக்குவதற்கும் அதன் சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் PAMAவின் தொலைநோக்கு பார்வை ஏற்ப நிர்வாக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் நிறுவன பணிகளின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அல் சுமைத் ஒரு அறிக்கையில் விளக்கியுள்ளார். இந்த நடவடிக்கை தலைமைத்துவ புதுப்பித்தல் மற்றும் இளம் தொழில் வல்லுநர்கள் பொறுப்பேற்க வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான PAMAவின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. இதனால் தேவைப்படுபவர்களுக்கு நியாயமான மற்றும் திறமையான சேவைகளை வழங்குவதில் தொடர்ந்து சிறந்து விளங்குவதை உறுதி செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றவியல் நீதிமன்றம் 2017ஆம் ஆண்டில் போலி குடியுரிமை பெற்ற குற்றச்சாட்டில் ஒரு குவைத் மற்றும் 2 வளைகுடா நாட்டவர்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 4,43,000 தினார் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஃபின்தாஸ் பகுதிகளில் உள்ள பூங்காவின் வாகன நிறுத்தும் இடங்களில் உணவக கார்களை சீரற்றதாகவும் குழப்பமாகவும் நிறுத்துவது நியாயமற்றது எனவும் மேலும் கார் எண்ணெய்கள் மற்றும் மின்மாற்றிகள் தெருவில் சேதமடைந்துள்ளதாகவும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென ஒரு குடிமகன் உள்துறை அமைச்சகத்திற்கு ஒரு காணொலி எடுத்து வெளியிட்டிருக்காரு. முன்னால் வரக்கூடிய வீடியோ பாருங்க. يا بلدية الفنطاس هل هذا معقول؟ مش معقول صراحة. انتم ساكتين لحد الحين. انتم في عندكم مناوبات وعندكم شفتات. هل هذا معقول؟ هل معقول هذه التركات عندها رخص مرخصة بنفس مكانها؟ مش معقول. ما يصير يا جماعة، ما يصير تخلونها هدد. هني الفنطاس حديقة الفنطاس معقولة ما يعادل فيه 20؟ معقولة؟ هل هذا مواقعهم؟ ما يصير. يا مديرة البلدية، يا مسؤولين البلدية، هل هذا المنظر انتم شايفينه مقتنعين فيه؟ والله مش مقتنعين فيه صراحة. ما يصير. شوفوا ما يصير. شوف مخزنة أكل مخزن، لحم مخزن. هل هذا معقول؟ كل شيء طافي. هل هذول عندهم رخص بنفس مكاناتهم؟ مش معقول. انا ماني مصدق صراحة. ليش هذا السكوت كله؟ ليش يا مسؤولين الفنطاس، يا موظفين الفنطاس؟ ليش هذا كله؟ ليش انتم ما تطلعون عليهم تشوفونهم؟ ليش ما تشيلونهم وتطلعوا مواقعهم؟ هل عندهم كروت صحة؟ هل عندهم كروت صحة؟ ما يصير. انا ماني مصدق هالطريقة هذه يا جماعة. اهمال يا جماعة. ليش مخلين مصايبة؟ ليش مخلينهم سايبين كذي على كيفهم؟ اتمنى انا من البلدية ان يراجعون ويشوفون
هل فكروا الصحة؟ هل فكروا الصحة؟ هل باكر هالاطفال لما يشترون وهذول مواد غير مخزنة ما يصير، والله العظيم ما يصير يا جماعة. نتمنى يا البلدية الحزم. نتمنى، ما نبي الواسطات، ما نبي. هذا روح ناس، هذه روح ناس يا البلدية، هذه روح ناس انتم مسؤولين عنها. ما يصير كذي في مواد داخل تركات، ما يصير. شوف طافية المكاين كلها طافية، ما يصير صراحة. احنا قلنا خلاص هذا الشيء انتهى، الحين الحزم والله الحزم. لو في مسؤولين يحاسبونهم كان ما صار هذا كله. هذه حديقة، ناس جاي تستانس وتريح هني، تشوف مواقع كلها تركات. شوف مواقع كلها تركات. شوف حاطين كل شيء زينة، حاطين كل شيء، ولا في أي مسؤولية على موظفين البلدية. ما يجون هني شيكوا الحزم. ما يصير. அதேபோல் புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பொது பணித்துறை அமைச்சகத்தின் சாலை பராமரிப்பு பணிகள் அல் ஃபினட்டிஸ் பகுதிகளில் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெஸ்ட் அப்துல்லா அல் முபாரக் பகுதிகளில் மழை நீரை வெளியேற்றுவதற்கான கழிவுநீர் தொட்டி மற்றும் தொட்டியின் கட்டுமானம், நிறைவு மற்றும் பராமரிப்புக்கான ஒப்பந்தத்தை சாலைகள் மற்றும் நில போக்குவரத்துக்கான பொது ஆணையகத்தின் இயக்குனர் ஜெனரல் பொறியாளர் காலித் தாவி அல் அசீம் ஆய்வு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திட்டத்தின் சமீபத்திய முன்னேற்றங்களை மதிப்பாய்வு செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெய்ரூட்டில் அரசியல் தலைமை மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் சந்திப்புகளை நடத்திய பிறகு முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் வகத் யூசுப் அல்-சபா அவர்கள் அதிகாரப்பூர்வ விஜயத்திற்கு பிறகு லெபனானில் இருந்து சிரியாவுக்கு செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா சவுதி அரேபியா நியூஸை பார்க்கலாம் வாங்க. எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்தவும் சமூகத்தை பாதுகாக்கவும் ஜகாத் வரி மற்றும் சுங்க ஆணையத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக சவுதி அரேபியாவின் நிலம், கடல் மற்றும் வான் சுங்க சாவடிகளில் மொத்தம் 1268 கடத்தல் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் ஹாஷிஷ், கொக்கைன், ஹெராயின், ஷாபு மற்றும் கேப்டகன் மாத்திரைகள் உள்ளிட்ட 116 வகையான போதைப் பொருட்களும் 683 தடை செய்யப்பட்ட பொருட்களும் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2114 யூனிட் புகையிலை மற்றும் அதன் வழித்தோன்றல்கள், 61 யூனிட் அறிவிக்கப்படாத பணம் மற்றும் 8 வகையான ஆயுதங்கள் மற்றும் தொடர்புடைய பாகங்கள் ஆகியவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் சவுதியில் பாலைவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு நபருக்கு ட்ரோன் மூலம் உணவுப் பொருட்கள், நீர் மற்றும் கை கடிகாரம், பணம் ஆகியவற்றை வழங்கிய நபருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இதுக்கு முன்னால் வரக்கூடிய வீடியோவை பாருங்க. அதேபோல் சவுதி அரேபியாவில் பக்காலா மற்றும் சிறிய மளிகை கடைகளில் சிகரெட் விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா பஹ்ரைன் செய்திகள் பார்க்கலாம் வாங்க. பொது போக்குவரத்து நிர்வாகம் சாலை பாதுகாப்பை ஊக்குவிக்கவும் போக்குவரத்து விதிமீறல்களை குறைக்கவும் தனது முயற்சிகளின் ஒரு பகுதியாக சிவில் போக்குவரத்து ரோந்து முழுவதும்
தனது கள பிரச்சாரங்களை தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிவப்பு விளக்கு மீறல், அதாவது ரெட் சிக்னல் போட்ட பிறகு வாகனத்தை நிறுத்தாமல் செல்லுபவர்களுக்கு தொடர்ந்தும் அபராதம் விதிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. இந்த காணொலியை பற்றி உங்களோட கருத்தை மறக்காம கீழே பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.